டேய் கார்த்திக், ரெடியா? இன்று நம்ம ட்வின் கிராஃப்ட் வேர்ல்டுக்கு சர்வே பண்ண போறோம்டா. டேய், நான் ஆல்ரெடி சர்வே பண்றேன்டா. இந்த கேம் மட்டும் தான் டவுட். டேய், இது ஈஸிடா, ஜஸ்ட் சர்வே பண்றதுதான். நீ ஜஸ்ட்னு சொல்றதுதான் இங்க ப்ராப்ளமேடா. நம்ம ஃபர்ஸ்ட் ரிசோர்சஸ் கலெக்ட் பண்ணணும். ரிசோர்ஸ்ல ஃபுட் கிடைக்குமாடா? எனக்கு இப்பவே ரொம்பவே பசிக்குதுடா. அந்த மரத்தை அடிச்சு உட் எடுக்கலாம், வாடா சீக்கிரமா. என்னடா கையில எதுவுமே இல்லாம அடிக்க சொல்ற? டேய், நீ வெறும் புஷ் மட்டும் பண்ணுடா போதும். என்ன அடிக்கிறான்? டேய், இது மரமா இல்ல ஜிம் எக்யூப்மெண்ட்டாடா உனக்கு? ஏய் பாத்தியா, மரம் உடஞ்சிருச்சு. நான் சொன்னலடா அப்பவே, இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணா மரம் உடையுன்னு. டேய், நீ முதல்ல அதை அடிக்க கூட இல்லை. சரி வாடா, இப்ப நம்ம போய் கிராஃப்ட் டேபிள் பண்ணுவோம். அந்த டேபிள்ல நம்ம இப்ப சாப்பிடலாமாடா? டேய், நீ ஒண்ணு சும்மா சும்மா சாப்பாடு சாப்பாடுன்ட்டே இருக்கிற. வேற என்னடா பண்ண சொல்றேன்? எனக்கு இப்ப ரொம்பவே பசிக்குது. டேய், நான் உட் வச்சு செஞ்சேன், ஆனா டேபிளே வரலடா எனக்கு. ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சியா இல்லையாடா நீ ஃபர்ஸ்ட்? ரெசிபின்னா குக்கிங்கா? நான் சால்ட் ஆட் பண்ணலே இல்லையாடா? சூப்பர் போடா, உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் வந்துருச்சு, இப்போ நம்ம சாப்பிடலாமா? டேய், இதை நம்ம சாப்பிட்றது இல்லடா, சும்மா இருடா கையை வச்சுட்டு. சரி, நான் ஸ்டிக் பண்ணிட்டேன்டா இப்போ. ஓகே, குட் வெப்பன் இப்போ ரெடி ஆயிருச்சு. எனது வெப்பனா? டேய், நான் இதை செல்ஃபி ஸ்டிக்னு நினைச்சேன்டா. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் போஸ்ட் கொடுத்தோம்னா அந்த நிமிஷமே அதை நம்ம கொண்டுருண்டா. இரவு வேற வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சாதான்டா இப்ப கரெக்டா இருக்கும். மாடர்ன் வில்லேஜ் கட்டலாமா இல்லடா ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டலாமா நம்ம இப்ப? டேய், நான் இப்போ வீடு எப்படி கட்டணும்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம எல்லா டிசைனும் நானே பண்றேன்டா இப்போ. சரி, அப்டிராக்டா? இது எர்த்குவேக் எஃபெக்ட் மாதிரி எல்லாம் இருக்குடா. இது என்னடா புதுசா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆர்கிடெக்சர் புரியணும் ப்ரோ. டேய், ரூஃபை க்ளோஸ் பண்ணுடா. நான் தாண்டா காத்து வரணும்னு இப்பதான் ஓபன் பண்ணி வச்சேன். ப்ரோ, ஸ்கைலைட் எங்க ப்ரோ? ஸ்கைலைட் இல்ல ப்ரோ, ஜாம்பிஸ் லைட் தான் இருக்கு. டேய், என்னமோ ரொம்பவே விசித்திரமான சத்தம்லாம் கேக்குதுடா. சில் ப்ரோ, அதெல்லாம் ரொம்பவே சின்ன சின்ன ஜாம்பிஸ் தான், அதெல்லாம் பத்தி நீ ரொம்பவே வரி பண்ணிக்காத. என்னது ஸ்மாலாவா? இது என்னமோ ஃபேமிலி பேக் மாதிரி ரொம்பவே பெருசா இருக்குடா. நீ போய் அதை கூட ஃபைட் பண்றா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு. எனக்கு ஃபைட் எல்லாம் பண்ண தெரியாது, ஆனா நீ என்னை விட்டீங்கன்னா நான் குடுக்குன்னு ஓடியே போயிடுவேன்டா. டேய், ரொம்பவே பயமா இருக்கு, போய் டோரை க்ளோஸ் பண்ணுடா போடா. டேய், இருட்டுல டோர் எங்க இருக்குன்னே தெரியலடா, ரொம்பவே பயமா இருக்கு. டேய், இப்படி ஓடி ஓடி சர்வே பண்ண முடியலடா என்னால. கார்டியோ ஒர்க் அவுட் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு, ஆனா உயிரே போயிடும் போல இருக்குடா. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஜாம்பிஸ் கிட்ட ரெண்ட் கொடுத்துருக்கலாமா நம்ம? மந்த்லி ரெண்ட் கேட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? அடே, அவங்க ஒன்றும் வீடு வாடகைக்கு விடுறவங்க இல்லடா. நீ போய் ரெண்ட் கொடுத்தா அவங்க பிரெயினையே ரெண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்கடா. அதான் நமக்கு ஆல்ரெடி ஹாஃப் பிரெயின் போயிடுச்சேடா, அதை பத்தி நாம ஏன்டா வருத்தப்படுறோம்? சரி, இல்லைன்னா நம்ம காம்படிஷன் பண்ணலாமாடா? அட்லீஸ்ட் ஓடி சாகிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டைலாக வச்சு தோக்கலாம். என்னது காம்படிஷனா? பப்ஜியா? சிக்கன் டின்னர் எனக்கு கிடைக்குமா இல்லை சிக்கன் நம்மள டின்னர் ஆக்குமா?